Welcome back to Physics with Murshid Hussain. இந்த வீடியோவில் நாங்கள் என்ன விஷயம் பார்க்க போகிறோம்னா 2025 A-level எக்ஸாமை நீங்கள் பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அதே மாதிரி ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் எக்ஸாமை சிட் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு பேலன்ஸாக ரிமைனிங்காக இன்னும் 6 month தான் இருக்க போகுது. ஸோ இந்த 6 monthையும் நீங்கள் எப்படி சரியாக பிளான் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் நான் சொல்ல போகிறேன். அதுலேயும் குறிப்பாக உங்களுக்கு 3 சப்ஜெக்ட் இருந்தாலும் நான் இந்த வீடியோவில் கதைக்க போகிற விஷயம் எப்படி இந்த 6 monthையும் சரியாக யூஸ் பண்ணி ஃபிசிக்ஸில் ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் எடுக்கலாம்னு சொல்லி தான் சொல்ல போகிறேன். இப்போ நீங்கள் நார்மலாக ஆன்லைன் கிளாஸ் அதே மாதிரி ஃபிசிக்கல் கிளாஸ் அதே மாதிரி நிறைய கிளாஸ் போயிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு பேட்டர்னுக்கு இல்லாமல் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களோட பாட்டில் ஏதோ படிக்கணும்னு சொல்லி நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு ப்ராப்பர் ஷெடியூல் இல்லாமல் ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு 25 ப்ராப்பர் பேட்சாகவும் இருக்கலாம், ரிப்பீட் பேட்சாகவும் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறைய விஷயங்கள் ஃபிசிக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் அது ரிலேட்டிவான படிக்கிற ஐடியா சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் சொல்ல போகிறேன். ஸோ கட்டாயம் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு, உங்களோட ரிசல்ட்டில் ஷுவராக வரும். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், நான் இந்த வீடியோவை எங்கே வச்சு எடுக்கன்னு சொன்னால், நான் கரண்ட்லி படிச்சுட்டு இருக்கிற சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் வச்சு தான் எடுக்கேன். ஏன் இந்த விஷயத்தை சொல்கிறேன்டா, நீங்களும் படித்து ஒரு நல்ல இடத்துக்கு வந்து இதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணுறீங்களோ பிளான் பண்ணுறீங்களோ தெரியாது. இந்த இடத்துல நீங்கள் சில விஷயங்களை அனுபவிச்சுட்டு போகணும். என் வாழ்க்கையில் சில விஷயங்களை அனுபவிக்கிற வயசில் தான் நான் அனுபவிக்க இயலும். ஸோ நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிங்க. ஸோ பின்னுக்கு சில விஷயங்களை நீங்கள் அனுபவிக்கணுமெண்டா இந்த யூனிவர்சிட்டி விஷயங்களையும் நீங்கள் கட்டாயம் ஃபேஸ் பண்ணணும். ஃபேஸ் பண்ணினா உங்களுக்கு நிறைய லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இந்த 6 monthலையும் எப்படி ஃபிசிக்ஸ் படிக்கலாம்னு உங்களுக்கு நான் சொல்லி தர போகிறேன். இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு அந்த ஆல்ரெடி கம்பேர் பண்ணக்குள்ள நீங்கள் ஆல்ரெடி ஒரு செஞ்சிருக்கலாம், இல்லாட்டி ஆல்ரெடி ஒரு பேட்டர்னில் போயிருக்கலாம். இந்த மெத்தடை நீங்கள் கம்பேர் பண்ணக்குள்ள கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ஸ்பெஷலாகவும் இருக்கும். என்னென்னு கேட்டால் உங்களுக்கு 11 யூனிட்ஸ் இருக்க போகுது. இந்த 11 யூனிட்ஸையும் நீங்கள் ஃபுல்லாக குந்திட்டு இருந்து படிக்கணும்னு கேட்டால் இல்லை. ஏனெண்டா ஸ்ரீலங்காவோட எஜுகேஷன் ஃபுல்லாகவே டிபெண்ட் பண்ணியிருக்கி உங்களோட A-level ரிசல்ட்டு தான். அப்படின்னா உங்களோட A-level எக்ஸாமில் நீங்கள் பெஸ்ட்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த A-level எக்ஸாமை வச்சு தான் உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டி எந்த டிகிரி எந்த விஷயங்கள் கிடைக்குமாங்கிறத டிசைட் பண்ணுறாங்க. ஸோ போட்டி பரீட்சையாக இருந்தாலும் கூட அந்த ஃபைனலை தான் நீங்கள் டார்கெட் பண்ண வேண்டி வரும். இடையில டேர்ம் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லி இருந்தாலும். ஸோ இந்த ஃபைனல் எக்ஸாம் ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 50 MCQவும் அதே மாதிரி 4 ஸ்ட்ரக்சர் கேள்வியும் அதே மாதிரி 8 essay கொஷன்ஸ் வரப்போகுது. நிறைய பேருக்கு எத்தனை essay வாரன்னு சொல்லியும் தெரியாது. 8 essay கொஷனில் நீங்கள் 4 essay சாய்ஸ் பண்ணணும். அப்படின்னா உங்களோட லைஃப்பை தீர்மானிக்கிற இந்த கட்டத்தில் 3 சப்ஜெக்ட் இருக்க போகுது. அதில் ஒரு சப்ஜெக்ட் தான் இந்த ஃபிசிக்ஸ். அந்த ஃபிசிக்ஸை நீங்கள் 5 hour 10 minute கம்ப்ளீட் பண்ணணும். அப்படின்னா MCQ 2 hour கம்ப்ளீட் பண்ணணும். உங்களுக்கு 50 MCQ வரப்போகுது. அதே மாதிரி ஸ்ட்ரக்சரை நீங்கள் வித்தின் 1 hour கம்ப்ளீட் பண்ணணும். 4 ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. அதே மாதிரி தான் essay கொஷன் 8 வரும். அந்த 5 6 7 8 9ஆவதுல A part B part சொல்லியும் 10ஆவதுல A part B part சொல்லியும் வரும். இதில் நீங்கள் 4 essay சாய்ஸ் பண்ணணும். உங்களுக்கு வாசிப்பு நேரம்னு சொல்லி எக்ஸ்ட்ராவாக ஒரு 10 minutes டைம் தருவாங்க. ஸோ எவரேஜாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு 15 minutesம் எஸ்ஏக்கு நீங்கள் 30 minutesம் டைம் கொடுக்க வேண்டி வரும். அதே மாதிரி அந்த 8 essayயில் எந்த எஸ்ஏ நீங்கள் சாய்ஸ் பண்ணுறங்கிறதுக்கு உங்களுக்கு 10 minutes தருவாங்க. ஸோ பார்ட் 1 ஒரு டைமில் நடக்கும், பார்ட் 2 ஒரு டைமில் நடக்கும். ஸோ நீங்கள் பார்ட் 1க்கு தனியாக ப்ரிப்பேர் ஆகணும், பார்ட் 2க்கு தனியாக ப்ரிப்பேர் ஆகணும். இப்போ நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க MCQ மட்டும் செஞ்சால் போதும், நீங்கள் எவ்வளவு MCQ செய்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்காகவே பார்ட் 2 செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது போய் நீங்கள் MCQ செஞ்சால் MCQ தான் செய்யலாம். ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ நீங்கள் தனியாக ப்ராக்டிஸ் பண்ணினா தான் அதில் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். விளங்கிட்டா? சில அதில் MCQ தான் ஃபிசிக்ஸ் தான் MCQன்னு சொல்லியிருப்பாங்க. அது போய் நீங்கள் MCQவில் மார்க்ஸை டார்கெட் பண்ணிங்கன்னு சொன்னால் 50க்கு தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரப்போகுது. அங்கால உங்களுக்கு பார்ட் 2 செய்யலாம்னு சொல்லியிருந்தால் செய்யப்படாது. எந்த விஷயம்தான் வாழ்க்கையிலேயும் தான் ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணினா தான் அதில் இருக்கிற நலவு கெடுதி எல்லாமே விளங்கும். அப்படி இல்லாமல் நீங்கள் சும்மா செய்யலாம் தானே, MCQ செஞ்சால் அதில் வார ஐடியா வச்சு essay செய்யலாம், ஸ்ட்ரக்சர்ண்டா ப்ராக்டிக்கல் தானேன்னு சொல்லி நீங்கள் இருப்பீங்க. அங்கே ஒரு எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுற டைமில் தான் விளங்கும் அதுக்குரிய ஐடியா எப்படி ஸ்கீமில் ஆன்சர் கொடுக்கான்னு சொல்லி விளங்கும். ஸோ உங்களுக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லாம் வரவே வராது. ஸோ கட்டாயம் நீங்கள் என்ன செய்யணும்னா மேக்ஸிமம் இந்த எக்ஸாமை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முதல் மேக்ஸிமம் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் இன்னொரு ஆள் சொல்லி தாரத்தை விட நீங்கள் கிளாஸுகளுக்கு போக தான் வேணும். தியரிக்குன்னு சொல்லி தனியாக கிளாஸ் போனாலும் பிரச்சனை இல்லை, பேப்பர் கிளாஸ்ன்னு போனாலும் பிரச்சனை இல்லை. போகிற விஷயத்தை ஒழுங்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்கள் வீட்டை வந்து என்ன செய்யணும்னா படிக்கணும். ஸோ எந்த மெத்தட் என்னன்னு சொன்னால், இப்போ எல்லோரும்
நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக படிச்சு போட்டு கேள்வி செய்வீங்க. ஆனால் அப்படி இல்லாமல் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஷுவராக உங்களோட மார்க்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட் வரும். நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால், நான் படிக்கிற டைம்லையும் நான் விட்ட மிஸ்டேக்கை இன்னொரு ஆள் விடப்படான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஐடியாவை ஓனாக க்ரியேட் பண்ணினேன். அந்த ஐடியா தான் இது. அதாவது 185 MCQ ஹெடிங் இருக்குது. தேவைன்னு சொன்னால் நான் அந்த குறிப்பிட்ட 185 ஹெடிங்கையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அந்த 185 தலைப்புகளில் இருந்து தான் முழு ஃபிசிக்ஸ் MCQவும் வருது. அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களோ தெரியாது. இப்போ நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் படிக்க போனீங்கன்னா ஒரு பெரிய சிலபஸே வரப்போகுது. அப்போ உங்களுக்கு 6 மந்த்துக்குள்ளே 2 வருஷம் 3 வருஷம் படித்ததை கவர் பண்ண எலுமான்னு சொல்லி கேட்டால் சம்டைம் ஃபெடப் ஆகுவீங்க, சம்டைம் டிப்ரெஷன் ஆகுவீங்க, சம்டைம் பின்வாங்குவீங்க. ஆனால் இந்த 185 ஹெடிங் தான் எங்களுக்குள்ள உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். நீங்கள் சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அந்த 185 ஹெடிங் என்னன்னு சொன்னால், லாஸ்ட்டாக ஒரு 25 years பேப்பர்ஸ் நான் எடுத்தேன். அப்படின்னா நீங்கள் 2001 2024 வரைக்கும் இருக்கிற 25 வருஷம் பாஸ் பேப்பரையும் எடுத்தீங்கன்னு சொன்னால் 2011 முதல், அப்படின்னா 2011 இல்லாமல் 2011 முதல் இருக்கிற பேப்பர்ஸ்லாம் MCQ 2 ஹவரில் 60 MCQ செய்ய வேண்டி வந்திருக்கும். 2011 நியூ சிலபஸுக்கு பிறகு 2012 நியூ சிலபஸ் வந்துச்சு. அதுக்கு பிறகு கரண்ட்லி 2019லையும் உங்களுக்கு சிலபஸ் மாறி இருக்கு. இந்த 2011க்கு பிறகு இருக்கு தானே, அங்கால இருக்கிற MCQ நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 MCQ வரும். அதுக்கு முதல் 60 MCQ வரப்போகுது. இப்போ ஓவராலாக நீங்கள் 25 இயர்ஸையும் நீங்கள் ஓவராலாக நீங்கள் எவரேஜ் பண்ணினீங்கன்னு சொன்னால், அப்படின்னா நீங்கள் 25 இயர்ஸையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட கேள்விகள் குறிப்பிட்ட தலைப்புகள் தொடர்ச்சியாகவே வார மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டொப்ளர் எஃபெக்ட், இல்லாட்டி ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஒரு புவி ஈர்ப்பு மையம் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்படி இல்லாட்டி ஒரு சமநிலையோட சம்மந்தப்பட்ட விஷயம், அப்படி இல்லாட்டி ஒரு சக்தி காப்பு தத்துவம் உந்த காப்பு தத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயம், அப்படியும் இல்லாட்டி ஒரு காந்த பாய அடர்த்தி சம்மந்தப்பட்ட விஷயம், அப்படி இல்லாட்டி ஒரு எலக்ட்ரிசிட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் விலையுள் தடை சமான தடை கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்வி. இப்படியான தலைப்புகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டே இருக்கும். ஒரு எஸ்டி கிராஃப்லேருந்து வீட்டு கிராஃப், ஏதோ ஒரு கிராஃப் ரிலேட்டிவான விஷயம் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். இப்படி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பீரியோரிட்டி அடிப்படையில் முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆர்டர் பண்ணதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி ஆர்டர் பண்ணுற டைமில் ஓவராலாக கிட்டத்தட்ட 10 வருஷம் பேப்பர் எடுத்தாலே உங்களுக்கு 500 MCQ வரப்போகுது. நான் 25 வருஷத்தை எடுத்துக்கேன், கிட்டத்தட்ட 1000க்கு மேலே கேள்வி. எல்லாத்தையும் நீங்கள் சம்மரி பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு 185 ஹெடிங் தான் வரப்போகுது. அந்த 185 ஹெடிங்கையும் நீங்கள் பெர்ஃபெக்டாக அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அது ரிலேட்டிவான கேள்விகள், அதுலேயும் பாஸ் பேப்பரும் இருக்கும், மாடல் பேப்பரும் இருக்கும். நீங்கள் மாடல் பேப்பர் செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஆனால் உங்களுக்கு பாஸ் பேப்பரில் நல்லாவே சாட்டிஸ்ஃபைட், எனக்கு டைம் இருக்கு மாடல் பேப்பர் செஞ்சு பார்த்தா நல்ல மனசில் ஃபீல் பண்ணினா நீங்கள் மாடல் பேப்பரையும் ட்ரை பண்ணலும். சரியா? அப்போ அந்த 185 ஹெடிங்கையும் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு ஹெடிங்கை படித்தாலும் இண்டையிலேருந்து நீங்கள் சரியாக பார்த்தீங்கன்னா 196 டேஸ் இருக்க போகுது. நான் மட்டம் தட்டி இப்போ ஃபெஸ்டிவல் வரும், சம்டைம் உங்களுக்கு ஷோம் இல்லாமல் ஆகும், அப்படி அந்த விஷயங்கள் ஒரு 16 நாளில் நான் கழிச்சிருக்கேன். ஸோ இந்த 196 நாள்லையும் இந்த 185 ஹெடிங்கையும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஹெடிங்கை பார்த்துட்டு அது ரிலேட்டிவான கேள்விகள் எடுத்து நீங்கள் செஞ்சு பார்க்குற. இப்போ எப்படி செஞ்சு பார்க்குறேன்டா, ஒன்று நீங்கள் அந்த தியரி படிச்சிருக்கலாம், இல்லாட்டி அந்த தியரி படிக்காம முடிக்கலாம். படிக்காம விட்டால் ஒன்றும் செய்யலாது. தியரியை படித்தா நீங்கள் என்ன செய்யலாம்னா ரிவைஸ் பண்ண இயலும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டர் அண்ட் ரேடியேஷன் நீங்கள் இன்னும் படிக்கவே இல்லை, இல்லாட்டி ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இன்னும் படிக்கவே இல்லைன்னா அது ரிலேட்டிவான கேள்வி செய்கிறது கஷ்டம். அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐடியா தெரியாவே, உங்களுக்கு அதில் நாலேஜ் இல்லை. அப்போ நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயங்கள் இருக்கும். 11 யூனிட்டும் படிக்க தேவையில்லை, 11 யூனிட்டும் படிக்க தான் வேணும். பட் நம்மளோட எக்ஸாமை இந்த பேட்டர்னில் ஃபாலோ பண்ணுறது 11 யூனிட்டும் தேவையில்லை. பட் 11 யூனிட்லேயும் இருக்கிற முக்கியமான விஷயங்கள் தேவைப்படும். சரியா? அப்போ ஒவ்வொரு ஹெடிங்கை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டுக்கு அந்த 185 ஹெடிங்லையும் நீங்கள் எந்தெந்த ஹெடிங்கை படிச்சிருக்கீங்க, அதாவது எத்தனை யூனிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கு, அந்த யூனிட்ஸுக்குள்ளே எந்தெந்த ஹெடிங்ஸ் நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி பார்த்துவிட்டு அதுலேயும் எந்தெந்த ஹெடிங் கிளியர். அப்படின்னா உங்களுக்கு சில விஷயங்கள் கிளியர் இல்லாமல் இருக்கும். எல்லாத்துக்கும் கிளாஸ் போய் தான் இருப்பீங்க. மெக்கானிக்ஸ் படிச்சிங்கன்னு கேட்டால் ஹோம் படிச்சேன்னு சொல்லுவீங்க, வேவ்ஸ் வைப்ரேஷன் படிச்சேன்னு கேட்டால் படிச்சேன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதில் ஒரு சில செக்ஷன் உங்களுக்கு நல்லாவே கிளியராக இருக்கும். அப்படின்னா இன்ட்ரெஸ்டான சில யூனிட்ஸ் இருக்கும். அப்படியான யூனிட்ஸில் என்னென்ன கேள்விகள் வருதுன்னு ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா அதுக்கு முன்னுரிமை கொடுத்துட்டு அது ரிலேட்டிவான கேள்விகள், அது ரிலேட்டிவான டாபிக் எடுத்து ஒரு தரம் ரிவைஸ் பண்ணிவிட்டு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி எடுக்கிறேன். இன்னொரு ஆள் நோட்ஸை படிக்கிறத விட நம்மளே நிறைய காப்பி நோட்ஸை பார்க்குறத விட நம்மளே ஓனாக நமக்கு வழங்குற மாதிரி சில நோட்ஸை நோட் பண்ணி எடுக்கிறேன், அந்த ஹெடிங்கை போட்டுட்டு. அதுக்கு பிறகு என்ன செய்கிறேன்டா அது ரிலேட்டிவான கேள்விகள். அப்படின்னா பாஸ் பேப்பரில் அது ரிலேட்டிவாக வந்திருக்கும். ஸோ யூனிட் வைஸ் ஆன்சர்னால் நீங்கள் இப்போ 2000+ MCQ புக்கை ஃபாலோ பண்ணலும், இல்லாட்டி ஏதோ நீங்கள் உங்களுக்கு என்ன எது ஈஸியாக
கெச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பேப்பர்ஸ் இருக்கும், அதில் நீங்கள் எடுக்கலும். யூனிட் வைஸாக கேட்டகரி பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி சாப்டர் வைஸாக கேட்டகரி பண்ணியிருப்பா. அப்படியான யூனிட்ஸை நீங்கள் அப்படியான கேள்விகளை நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபஸ்ட்டுக்கு எடுக்கணும். எடுத்து நீங்கள் அந்த தியரியை படித்து போட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ட்ரை பண்ணி பார்த்த உடனே அடுத்த ஆப்ஷன் என்ன செய்யணும்னா அதுக்குரிய எம்சிக்யூன்ஸ்னா நான் எம்சிக்கு தானே ஹாஜிருக்கேன். அப்போ அதுக்குரிய விளக்கோர் இருக்கும், எலபரேஷன். அடுத்தது ஒரு ஆன்சர் இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் எடுத்த உடனே 2 நிமிஷத்தில் ஒரு எம்சிக்கு செய்யலுமான்னு சொல்லி கேட்டால் இல்லை, அப்படின்னா சான்ஸ் இல்லை. அப்படின்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா தான் 2 நிமிஷத்துக்கு வர இயலும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ஒரு கேள்வியை செய்கிற டைமில் உங்களுக்கு வாரத்துக்கு நீங்கள் கேள்வி செய்யுங்க. எடுத்த உடனே டைம் மேனேஜ் பண்ணி போக இயலாது. 5 நிமிஷம் போனாலும் பிரச்சனை இல்லை, ஒரு கேள்விக்கு சரியான விட எடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியாக ஒர்க் அவுட் பண்ண டைம் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காகவே வரும். அதில் நீங்கள் என்னது 2 நிமிஷத்துக்குலாம் செய்யணும்னு சொல்லி அதறி பதறி அடுத்தது அவசரப்பட்டு செய்யணும்னு கட்டாயம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணுமெண்டா இந்த காலத்து வரைக்கும் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கேள்வியை நீங்கள் படித்த விஷயத்தை வச்சு அந்த தியரி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்காங்கிறத நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அந்த கேள்வியை செய்யணும். கேள்வியை செஞ்சு பார்த்துட்டு ஓகே அதில் கிளியரானா நீங்கள் என்ன செய்யணும், ஆன்சரை பார்த்து கரெக்ட் பண்ணுற டைம் மேனேஜ் பண்ண ஃபஸ்ட்டுக்கு பார்க்க தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக டைம் மேனேஜ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணுமெண்டா சொன்னால் அந்த கேள்வி முடித்த உடனே உங்களுக்கு அந்த எலபரேஷன்கள் இருக்கும், இல்லாட்டி ரிவ்யூ இருக்கும், எம்சிக்கு ரிவ்யூன்னு சொல்லி, இல்லாட்டி யாராச்சும் சேர் மாதிரி டிஸ்கஷன் இருக்கும். அது ரிலேட்டிவான விஷயங்களை நீங்கள் ஒரு தரம் பார்க்குறேன்னா பார்க்கலாம். அந்த கேள்வி அந்த பாயிண்ட் ரிலேட்டிவாக ஏன்னு சொன்னால் நம்ம ஒரு கேள்விக்கு ஒரு ஐடியா எடுத்துருப்போம், ஆனால் அந்த ரிவ்யூவில் வேற ஒரு ஐடியாவும் வந்திருக்கலாம். அப்போ நீங்கள் அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லாட்டி எலபரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல, ஏன்னா இன்னொரு புது விஷயம் வந்துடும். ஏன்னா நம்ம ட்ரை பண்ணுற மெத்தடை விட அதில் இருக்கிற மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன செய்யலாமண்டா ஒரு கேள்வியை ட்ரை பண்ணுறதுக்கு முதல் அந்த எம்சிக்கு பாயிண்ட் இருக்குது தானே, அந்த ஹெட்டிங்கை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓனாக ஷார்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த ஆப்ஷன் என்ன செய்கிறேன், அந்த கேள்வியை செஞ்சு பார்க்குறேன். கேள்வியை செஞ்சு பார்த்துட்டு கட்டாயம் ஸ்கீம் எலபரேஷன் வச்சு ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நான் என்ன சொல்ல வரேன்னுண்டா பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர் நீங்கள் கம்பேர் பண்ணுற டைமில் ஒரு சில மாடல் பேப்பர்ஸுக்கு ஸ்கீம் இருக்க மாட்டிச்சு, ஆன்சர் இருக்க மாட்டிச்சு, எலபரேஷன் இருக்க மாட்டிச்சு. அப்படியான கேள்விகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் எடுக்கிறது தான் ஆன்சராக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த டைம் வேஸ்ட்டாக போய் தரும். ஆனால் பாஸ் பேப்பர்னு சொல்லி எடுத்து அது ஒரு ஸ்டாண்டர்டில் இருக்கும், பெர்ஃபெக்டாக இருக்கும் கேள்வி, அதுக்குரிய ஸ்கீம் எலபரேஷன்லாம் இருக்கும். ஸோ அதால் நீங்கள் பாஸ் பேப்பர் செஞ்சாலே போதும். அதை நீங்கள் கேள்விக்கு மட்டும் விட எடுக்காமல் அந்த கேள்வியிலேருந்து என்னென்ன விஷயங்களை படித்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அல்லாதது தவறானதுன்னு சொல்லி ஒரு கேள்வி வருதுன்னு சொன்னால் பேலன்ஸ் அடிக்கிற நாளும் சரியாக இருக்கும். அப்போ அந்த நாளையும் நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு பாயிண்டாக நோட் பண்ணிடலும். லைக்வைஸ் நீங்கள் என்ன செய்யலாமண்டா ஒவ்வொரு கேள்விக்கும் தனித்தனியாக அந்த கேள்விக்குரிய விளக்கத்தை மட்டும் எழுதாமல் அது ரிலேட்டிவான நிறைய விஷயங்களை தேடி நோட் பண்ணிங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த கேள்விகள் செய்கிறது உங்களுக்கு ஐடியா வரும். ஏனெண்டா தியரி ஒரே தியரியாக வரப்போகுது, விஷயம் ஒன்று தான், ஆனால் கேள்விகள் வார பேட்டர்ன் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நிறைய கேள்விகளை நீங்கள் வித்தியாசமான பேட்டர்னில் ஒரே மாதிரி கேள்வி இல்லாமல் வித்தியாசமான பேட்டர்னில் ஒரே சாப்டரில் நீங்கள் நிறைய கேள்விகளை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஐடியாஸ் ஆட்டோமேட்டிக்காகவே கேட்ச் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது எம்சிக்குரிய பிளான். அப்படின்னா அந்த 185 ஹெட்டிங்கையும் நீங்கள் படிச்சுட்டு அது ரிலேட்டிவாக பாஸ் பேப்பர் செஞ்சுட்டு டைம் இருந்தால் மாடல் பேப்பர் செஞ்சுட்டு கட்டாயம் ஸ்கீம் எலபரேஷன் ஆன்சரை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். டைம் மேனேஜ்மெண்ட் ஃபஸ்ட்டுக்கே வராது, போக போக அது டைம் மேனேஜ்மெண்ட் வரும். ஏன்னா நீங்கள் ஒரு தியரியை படிச்சுட்டு அவடத்தில் கேள்வி செஞ்சால் அவடத்தில் ஐடியா வந்துடும். ஏன்னா அந்த தியரி அவடத்தில் ஞாபகத்தில் இருக்கும், ரியாலிட்டியை தான் நான் உங்களுக்கு கதைக்கேன். ஆனால் நீங்கள் இப்போ ஒரு 185 ஹெட்டிங்கையும் படிச்சு போட்டு அப்படின்னா 2 வருஷம் படித்தது போகிறோம் நீங்கள் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. முதலாவது நாள் கிளாஸுக்கு போய் ஒரு சார் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா எல்லாம் வழங்கு தான், அவடத்தில் கேள்வியை செஞ்சு ஹாட்டுச்சுன்னா நீங்கள் செஞ்சு ஹாட்டுவீங்க தான், அது வழங்கி தான் இருக்கும். ஆனால் எக்ஸாம் வாங்குற டைமில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் வரப்போகுது, 11 யூனிட்டும் கவர் பண்ணி தான் வரப்போகுது. இப்போ நீங்கள் யூனிட் வைஸாக கூட ப்ராக்டிஸ் பண்ணினாலும் அந்த யூனிட்டில் உங்களுக்கு தரவாக இருந்தால் இல்லாட்டி அந்த விஷயம் கிளியராக இருந்தால் நீங்கள் அவடத்திலே செஞ்சுருவீங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரணுன்னா நீங்கள் ஃபுல் பேப்பருக்கு தான் எப்பயும் ப்ரிப்பேர் ஆகணும். யூனிட் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணினாலும் நான் சொல்கிற இந்த 185 ஹெட்டிங்கையும் நீங்கள் யூனிட் வைஸாக கேட்டகரி பண்ணியும் செய்யலாம், அப்படி இல்லாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணியும் செய்யலாம். ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு மெக்கானிக்ஸ் 10 கேள்வி, அதுக்கப்புறம் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் 10 கேள்வி வந்து வரல சரியா. முதலாவது கேள்வி மெஷர்மெண்ட், ரெண்டாவது கேள்வி எலக்ட்ரானிக்ஸ்லேயும் வரலாம், மூணாவது கேள்வி மெட்டர் அண்ட் ரேடியேஷன்லேயும் வரலாம். ஸோ இப்படி தான் வரப்போகுது, ஷஃபில் பண்ணி தான் வரப்போகுது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ரெடியாக போகிறோம். ஸோ நீங்கள் கரண்ட்லி எவ்வளோ விஷயத்தை படித்து வச்சுருக்கீங்களோ படித்த விஷயம் கிளியராக இருக்கா இல்லையாங்கிறத ஃபஸ்ட்டுக்கு தெளிவாகுங்க. அப்போ அதுக்கு அந்த 185 ஹெட்டிங்கில் இருக்கிற விஷயத்தை ரிவைஸ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டிவான கேள்விகளை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு உதாரணம் ஒரு 10 கேள்வி செய்கிறீங்க அந்த ஹெட்டிங்கில் 10ல் உங்களுக்கு 10ம் சரியாக வருதுன்னு சொன்னால் ஓகே, அந்த குறிப்பிட்ட பாயிண்ட்டில் நீங்கள் நல்லாவே கிளியர். அப்போ எப்படி கேள்வி வந்தாலும் நீங்கள் ஷுவராக செய்வீங்க அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்துடும். 10 கேள்வியில் நீங்கள் அதுக்கு கூட செஞ்சீங்கன்னா அது உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். 2 கேள்வியான் செய்யப்படுதுன்னு சொன்னால் ஒன்று தியரியில் பிரச்சனையாக இருக்கும், இல்லாட்டி அந்த கேள்வியில் பிரச்சனையாக இருக்கும். 2 தான் உங்களுக்கு சரி வருதுன்னா 8 பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தியரி பிரச்சனை. ஸோ அந்த தியரியை கிளியர் பண்ணுறதுக்குரிய ஐடியாவை நீங்கள் பார்க்க இயலும்.
அப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வேணும்னா நீங்கள் கேட்கலாம். இது MCQக்கான வழி. அப்போ நீங்கள் யூனிட் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணுறா யூனிட் வைஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபுல் பேப்பர் வைஸாக போகிறேன்னா ஃபுல் பேப்பர் வைஸாக போங்க. ஆனால் யூனிட் வைஸாகவும் ஃபுல் பேப்பர் வைஸாகவும் நீங்கள் போனீங்கன்னா நல்லா. அப்படி தான் இந்த கிளாஸ் பேட்டர்ன் கூட போகுது. அப்படின்னா இப்போ ஒவ்வொரு நாளைக்கும் நீங்கள் 1 hour யூனிட் வைஸாக ஏதாவது விஷயம் படிக்கிங்க, 1 hour ஃபுல் பேப்பரை டார்கெட் பண்ணி செய்கிறீங்க. அப்படி இருந்தால் நல்லா. ஏன்னா நீங்கள் யூனிட் வைஸாக படிப்பீங்கன்னா ஒரு 1 month 2 monthக்கு மெக்கானிக்ஸே படித்து போவீங்களா இருந்தால் என்ன நடக்கும், மற்ற 10 யூனிட்ஸும் என்ன செஞ்சிடும், மறந்துடும். ஆனால் நீங்கள் ஃபுல் பேப்பரையும் டார்கெட் பண்ணி அப்படின்னா 11 யூனிட்ஸும் கவர் ஆகிற மாதிரி ஒரு 11 MCQ செய்கிறீங்கன்னு வைங்களேன். அதோட யூனிட் வைஸையும் டார்கெட் பண்ணி போகிறீங்கன்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாகவும் கிளியர் ஆகும். அதே மாதிரி ஃபுல் பேப்பருக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலாம். அப்போ எல்லா யூனிட்ஸும் அதாவது டச்சில் இருக்கும், அவுட் ஆஃப் டச்சுக்கு போக மாட்டிச்சு. ஏன்னு சொன்னால் இப்போ அவுட் ஆஃப் டச்சுக்கு போணுச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, தியரியை ரிவைஸ் பண்ணணும்னா ஒரே நீங்கள் நோட்ஸை பார்க்கணும்னு இல்லை, அது ரிலேட்டிவான கேள்வியை செஞ்சு பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்காக தியரி எல்லாம் கிளியராக இருக்கா இல்லையாங்கிறது வழங்கும். சம்டைம் மனுஷன் தவறுக்கும் மறதிக்கும் இடையில் படைக்கப்பட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது விஷயம் மறந்தால் இல்லாட்டி மிஸ்டேக் விட்டிங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் திருப்பி ரிவைஸ் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை. ஸோ இது MCQக்குரிய ஐடியா. அடுத்தது ஸ்ட்ரக்சர். இப்போ ஸ்ட்ரக்சரை நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே தெரியும், டோட்டலாக 42 ப்ராக்டிகல்ஸ் இருந்துச்சு. இந்த 42 ப்ராக்டிகல்ஸ்லையும் 4 ப்ராக்டிக்கல் 2019 நியூ சிலபஸ்லேருந்து ரிமூவ் பண்ணப்பட்டுச்சு. ப்ராக்டிக்கல் 22, 23, 30, 39 இரசம் சம்மந்தப்பட்ட ப்ராக்டிகல்ஸ் உங்களுக்கு இல்லை. அப்போ 38 ப்ராக்டிகல்ஸ் தான் ரிமைனிங்கில் இருக்குது. அந்த 38 ப்ராக்டிகல்ஸ்லையும் ப்ராக்டிக்கல் 35, 36, 37 இந்த 3 ப்ராக்டிக்கலும் எலக்ட்ரானிக் ரிலேட்டிவான ப்ராக்டிக்கல். அந்த எலக்ட்ரானிக் ரிலேட்டிவான ப்ராக்டிகல்ஸ் பெருசாக வாரல. சம்டைம் எலக்ட்ரிசிட்டியோட கம்பேர் பண்ணி வரலாம். ஏன் வாரலன்னா அதில் இன்ஸ்ட்ரூமெண்ட், அது ரிலேட்டிவான ப்ராக்டிக்கல் செய்கிறதுக்குரிய இன்ஸ்ட்ரூமெண்ட் லெபரட்டரியில் இல்லை. உங்களோட ஸ்கூலில் நார்மலாகவே ப்ராக்டிக்கலே செஞ்சு ஹார்டரில்லை, நீங்கள் ஸ்கூலுக்கும் போகிறதில்ல, அப்படி செஞ்சு ஹாடினாலும் இருந்தும் ப்ராக்டிக்கல் வைஸாக செஞ்சால் நல்லா. உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் எழுதி படிக்கிறதுக்கும் தியரியை நீங்களாகவே விளங்கி படிக்கிறதுக்கும் அதை ஒரு என்னது மூவி, அதாவது ஒரு 3D கான்செப்டில் உங்களுக்கு செஞ்சு ஹாடினா மறக்க மாட்டிச்சு, ஞாபகத்துக்கு வரும். ஸோ அதால் ப்ராக்டிக்கலை நீங்கள் ப்ராக்டிக்கல் வைஸாக செஞ்சால் நல்லா. நானும் கூட எங்கள் யூனிவர்சிட்டியில் ஃபிசிக்ஸ் பாடம் எடுக்கிறேன். அப்போ நான் அந்த ப்ராக்டிக்கல் செய்கிற டைமில் தான் விளங்கினுச்சு, அது வேறு இது வேறு, தியரி வேறு. தியரிங்கிறது தலைக்குள்ளே இருந்தால் ஓகே, கேள்வி செஞ்சால் கூட வரும். ஆனால் ப்ராக்டிக்கலுங்கிறது அதை ஒழுங்காக ஒரு ப்ரொசீஜரில் செஞ்சால் தான் அதுக்குரிய அவுட்புட்டை சரியாக எடுக்கலாம். இன்புட் சரியாக இருந்தால் தான் அவுட்புட் சரியாக வரும். ஸோ ப்ராக்டிக்கல் வேறு, தியரி வேறு. ஸோ ப்ராக்டிக்கலை நீங்கள் ப்ராக்டிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இல்லை, பட் ஒரு சில விஷயங்கள் இப்போ அழுத்தமானி, பொட்டென்ஷியோமீட்டர் ரிலேட்டிவான ப்ராக்டிகல்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிக்கல் வைஸாக பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் என்னென்ன வீடியோஸ் எல்லாம் பார்க்கிங்க, எவ்வளோ டைம் நீங்கள் சோசியல் மீடியாவில் தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க. ஸோ பொட்டென்ஷியோமீட்டர்னு அடித்தா அது ரிலேட்டிவான ப்ராக்டிக்கல் வரப்போகுது. திருசியமானி சம்மந்தப்பட்டதுன்னு சொன்னால் ஸ்பெக்ட்ரோமீட்டர்னு அடிச்சிங்கன்னா அது ரிலேட்டிவாக வரப்போகுது. அப்படி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெளிவில்லாமல் இருக்கோ இல்லாட்டி இன்னும் தெளிவடைய போகிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். படிப்பு ரிலேட்டிவான விஷயங்கள், மற்ற விஷயங்கள் எல்லாம் விட்டு போடும். சரியா? அப்போ அந்த ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் எப்படி ரெடி ஆகலாம்னு சொன்னால் 38 ப்ராக்டிக்கல்லையும் அந்த 3ஐயும் ஒரு பக்கம் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 35 ப்ராக்டிக்கல் இருக்குது. இந்த 35 ப்ராக்டிகல்ஸ் தான் இந்த 4 ஸ்ட்ரக்சர்லையும் வரப்போகுது. நீங்கள் வித்தின் 1 hourல செய்யணும். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் 15 நிமிஷம் டைம் வரப்போகுது. அப்படின்னா நீங்கள் 15 நிமிஷம் டைம் கொடுத்து செய்யணும். ஸோ எடுத்த உடனே 15 நிமிஷத்துக்கு போகலாம்னா இல்லை, ஆனால் நீங்கள் போக உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் செய்கிறதுக்கு 20 நிமிஷம் எடுத்தால் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னொரு தரம் திருப்பி செய்ய 15 நிமிஷத்துக்கு நீங்கள் அழகாகவே கொண்டு வந்துடலாம். அப்படின்னா 1 hourக்கு நீங்கள் 4 ஸ்ட்ரக்சரையும் கம்ப்ளீட் பண்ணணும். கட்டாயம் நீங்கள் ஸ்ட்ரக்சர் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் ஸ்கீம் இருக்கணும். ஏன்னா நீங்கள் இப்போ ஜியோகிராஃபி பாடம், ஹிஸ்ட்ரி பாடம் மாதிரி நீங்கள் குறிப்பிட்ட கேள்விக்கு நீங்கள் ஆன்சரை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஸ்கீமில் ஆன்சர் எப்படி கொடுக்கப்பட்டிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். அதே மாதிரி தான் ஸ்பேஸ் தந்திருப்பார், அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் மார்க்ஸ், அதாவது ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் விட கொடுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு லைனில் உங்களுக்கு ஸ்பேஸ் விட்டிக்கிறேன்னு சொன்னால் ஸ்ட்ரக்சர் கேள்விக்கு ஒரு லைனில் நீங்கள் முடிக்க பார்க்கணும். அப்படி இல்லாமல் நீங்கள் 2-3 லைன்னு சொல்லி போகணும், 2-3 லைன்னு சொல்லி நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணி எழுதுறீங்க. அப்போ ஸ்கீமை வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணுற டைமில் ஒரு கேள்வி செஞ்சீங்கன்னா ஸ்கீம் எடுத்து பார்த்து கரெக்ட் பண்ணி உங்களோட மார்க்ஸை பார்த்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்தா ஃபைனல் எக்ஸாமுக்கு வந்தால் எந்த நிலைமை இதான் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்னா ஃபிக்ஸ் பண்ணணும். பலங்க நான் என்ன சொல்கிறேன். அப்போ இதுக்கு ஒரு ஐடியா, ஸ்ட்ரக்சருக்கு என்ன ஐடியானா கொஷன் ஆன்சர் மோடில் நீங்கள் ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணிடலாம். தேவைன்னா நான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சருக்கு வந்து ஒரு ப்ரீஃபாக ஒரு வீடியோ போடுறேன் அனலைஸ் பண்ணி. அந்த 38 ப்ராக்டிகல்ஸையும் பேஸ் பண்ணி தான் 1வது 2வது 3வது 4வது ஸ்ட்ரக்சர் வரப்போகுது. நார்மலாக 1வது ஸ்ட்ரக்சர் வளமையாக வாரது என்னத்தை பேஸ் பண்ணி மெஷர்மெண்ட் மெக்கானிக்ஸ் பேஸ் பண்ணி வரும். ஒரு சில டைமில் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷனும் வந்திருக்கு, ஒரு சில டைமில் ஸ்பெஷலாகவும் வந்திருக்கு. 2019 எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரும் வந்திருக்கு. அப்போ எது வந்தாலும் நீங்கள் ரெடியாகத்தான் வேணும். 2வது ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நார்மலாகவே ஹீட்டை பேஸ் பண்ணி வரும். 3வது ஸ்ட்ரக்சர் வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷனை பேஸ் பண்ணி வரும். 4வது ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரிசிட்டியை பேஸ் பண்ணி வரும். சம்டைம் எலக்ட்ரானிக்ஸும் மிக்ஸ் பண்ணி வரலாம். அது கேள்வி எடுக்கிற ஆள்ற மைண்ட் செட்டை பொறுத்து இருக்குது.
நீங்கள் தேவைன்னா 2024 பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா வழங்கும். அதே மாதிரி தான் இந்த கொஷன் ஆன்சர் மோட்டில் ஸ்ட்ரக்சரை நீங்கள் செஞ்சீங்கன்னா ப்ராக்டிக்கலை ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல. இப்போ நீங்கள் சும்மா ஒரு ப்ராக்டிக்கலை படித்து போட்டு உங்களோட பாட்டில் நீங்கள் ஏனோ தானோன்னு சொல்லி ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேள்விக்கு எப்படி விட எழுதுறங்கிற மெத்தட் விளங்காது. ஆனால் கொஷன் ஆன்சர் மோட்டில் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்தா அப்படின்னா ஒரு கேள்வி இப்படி வந்தால் அதுக்கு விட இப்படி இருக்குமென்னு சொல்லி நீங்கள் ஒரு ஐடியாவில் விட எடுத்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட் நோட்ஸை வச்சு இல்லாட்டி உங்களோட காப்பி நோட்ஸை வச்சு இல்லாட்டி NI புக்கில் நோட்ஸை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுற டைமில் வர கேள்விக்கு விட அளிக்கக்குள்ள உங்களுக்கு அந்த மார்க்ஸை கெயின் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு கொஷன் எழுதி போட்டு அதுக்கு ஆன்சர் எழுதுறேன் அந்த நோட்ஸை படிச்சு விடும். நோட்ஸ் சென்ஸ்னா நீங்கள் பாயிண்டாக நோட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நான் சொல்கிறவே என்னென்னா கொஷன் ஆன்சர் மோட்டில் நீங்கள் அந்த ஒவ்வொரு ப்ராக்டிக்கலாக படிச்சுட்டு அதில் சமரியை கொஷன் ஆன்சர் மோட்டில் நோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா ஓகே தானே, அப்போ அது ரிலேட்டிவான பாஸ் பேப்பர் கேள்வி வந்திருக்கா இல்லைன்னு பார்க்கணும். வராட்டி நீங்கள் கட்டாயம் முன்னுரிமை கொடுக்கணும், ஏன்னா அது வர சான்ஸ் கூட. அடுத்தது அது எப்போ வந்திருக்கேன்னு பார்க்கணும். எப்போ வந்திருக்கேன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தில் வந்திருக்கேன்னு சொன்னால் அது திருப்பி வர சான்ஸ் இல்லைன்னு சொன்னால் பேப்பர் எடுக்கிற மைண்ட் செட்டை பொறுத்து தானே இருக்குது. பட் நிறைய காலத்துக்கு முதல் தான் அந்த ப்ராக்டிக்கல் வந்தீங்கன்னா வர வாய்ப்புகள் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் 2024 பேட்சுக்கு மெஷர்மெண்ட் ரிலேட்டிவான ப்ராக்டிக்கல் வந்துச்சு. அது கிட்டத்தில் வரல, 2004 வந்துச்சு, அதுக்கு பிறகு வரல. ஸோ அதை மெயின் பண்ணி என்ன இப்போ கிட்டத்தில் வந்துச்சு. அப்போ என்ன சொல்லணும் வழங்கி தானே சின்ன ப்ராக்டிக்கல்னு சொல்லிவிட்டு நீங்கள் விடப்படும். அப்போ கொஷன் ஆன்சர் மோடில் நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எடுத்துகிட்டு அது ரிலேட்டிவான கேள்வி பாஸ் பேப்பர் கேள்வி எடுத்து ஒரு 15 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் டைம் கொடுத்து செஞ்சுட்டு ஸ்கீம் இருக்கும் தானே ஸ்கீம் எடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்க்கலாம். அதோட நான் MCQக்கு சொல்லிப்பேன் பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சால் போதுமாண்டு. ஆனால் ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் கட்டாயம் பாஸ் பேப்பரை விட்டு எக்ஸ்ட்ராவாக மாடல் பேப்பரும் செய்யணும். ஏனெண்டா இப்போ எஸ்ஏ எடுத்திங்கன்னா சாய்ஸ் இருக்கும், MCQ எடுத்திங்கன்னா உங்களுக்கு 1க்கு மேலாட்டியும் 5 வடை இருக்குது, நீங்கள் குறுக்கால சரி அடிச்சுட்டு போகலும். ஆனால் ஸ்ட்ரக்சர் எடுத்திங்கன்னு சொன்னால் ஒரு நியூ பேட்டர்னில் இல்லாட்டி ப்ராக்டிக்கல் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டால் அதுக்கு ஆன்சர் இல்லாட்டி உங்களுக்கு மார்க்ஸ் இல்லாமல் போய்த்திரும். அடுத்த 20 மார்க்ஸ் வரப்போகுது ஃபைனலில் ஸ்ட்ரக்சர் நாளை நீங்கள் செஞ்சீங்கன்னா. அதால் நீங்கள் மேக்ஸிமம் ப்ராக்டிக்கல் வைஸாகவும் நீங்கள் பாஸ் பேப்பர் கேள்வியும் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ராவாக ஸ்கீம் இருக்கிற ஸ்கீம் பண்ண சொன்னால் உங்களுக்கு அந்த விடையும் அதோட மார்க்கிங் ஸ்கீம் இருக்கிற கேள்விகளை நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் பெட்டர், அது ரிலேட்டிவானது. சரி, இதை நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கல் ரிலேட்டிவான பாஸ் பேப்பர் கேள்வி ஒன்று எடுத்து அதை நீங்கள் நார்மலாக செஞ்சு போட்டு திருப்பி இன்னொரு பேப்பர் எடுத்து நீங்கள் செய்ய போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாவெலாம் வந்திருக்கும். அப்படின்னா 100% ஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் பாஸ் பேப்பர் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணினா போதாது. எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மாடல் பேப்பர்ஸுங்கிற டைமில் டிபார்ட்மெண்ட் மாடல் பேப்பர் நீங்கள் ட்ரை பண்ணலும். அதே மாதிரி ராயல் காலேஜ் பேப்பர், அதே மாதிரி FWC மொரட்டுவ பேப்பர், அதே மாதிரி இன்னும் நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. விஷாகா பேப்பர், சிங்கள மீடியத்துலேருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணின சில பேப்பர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு டைம் இருந்தால். ஏன்னு சொன்னால் உங்களுக்கு அவுட் ஆஃப் 20க்கு 20 வேணுமென்னு சொன்னால் நீங்கள் பாஸ் பேப்பர் விட்டு கட்டாயம் மாடல் பேப்பருக்கு போகத்தான் வேணும். அப்படி இல்லாமல் பாஸ் பேப்பர் மட்டும் செஞ்சுட்டு போனால் ஒரு சில கேள்விக்கு நீங்கள் ஐடியா எடுக்கலாம் போகும். அப்படி எடுக்கலாம் போனால் 20க்கு 15 வரும். ஏன் நீங்கள் மார்க்ஸை விடுவீங்க? ஸோ அதை நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். அடுத்தது எஸ்ஏ நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் எஸ்ஏக்கும் 8 எஸ்ஏ கேள்வி வரப்போகுது. இதுலேயும் தான் 8 யூனிட்டை பேஸ் பண்ணி தான் 8 எஸ்ஏ வரப்போகுது. 5வது மெக்கானிக்ஸ், 6வது வேவ்ஸ் வைப்ரேஷன், 7வது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், 8வது 3 ஃபீல்டையும் பேஸ் பண்ணி வரப்போகுது. 9வது ஏ எலக்ட்ரிசிட்டி, பி பார்ட் எலக்ட்ரானிக்ஸ், 10வது ஏ ஹீட், பி பார்ட் மெட்டர் அண்ட் ரேடியேஷன் வரப்போகுது. இதில் நான் உங்களுக்கு சொல்கிற அட்வைஸ் என்னென்னா கம்பேர் பண்ணக்குள்ள எஸ்ஏ நீங்கள் சாய்ஸ் பண்ணுற டைமில் கடைசி 3 யூனிட் டைம் நீங்கள் நல்லாவே கிளியர் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த 3 எஸ்ஏ நீங்கள் செய்யலாம். கம்பேர் பண்ணக்குள்ள எலக்ட்ரிசிட்டியை விட எலக்ட்ரானிக்ஸ் சின்ன செக்ஷன். அப்போ நீங்கள் பெரிய செக்ஷன் படித்து போட்டு கேள்வி செய்கிறத விட சின்ன செக்ஷன் படிச்சுட்டு கேள்வி செய்கிறது நல்ல. ஸோ நீங்கள் எலக்ட்ரிசிட்டியை சாய்ஸ் பண்ணுறத விட எலக்ட்ரானிக்ஸை சாய்ஸ் பண்ண நல்ல. அதுக்காக எலக்ட்ரானிக்ஸ் தான் சாய்ஸ் பண்ணணும் இல்லை, ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியனாக சொல்கிறேன். அதே மாதிரி தான் 10வது ஏ பார்ட் பி பார்ட் வரும். ஏதாச்சும் ஒன்றுக்கு தானே நீங்கள் ரெடி ஆகணும், ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் செய்யணும். ஸோ ஏ பார்ட் ஹீட், பி பார்ட் மெட்டர் அண்ட் ரேடியேஷன் வந்துச்சுன்னா நீங்கள் ஹீட்டை சாய்ஸ் பண்ணுறதை விட மெட்டர் அண்ட் ரேடியேஷனை சாய்ஸ் பண்ண நல்ல. ஆனால் சில செக்ஷன் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹீட்லேயும் ஒரு 6 சாப்டர் இருக்குன்னா அதில் உங்களுக்கு 2 சாப்டர் நல்லா கிளியராக இருக்கும். அப்போ அது ரிலேட்டிவ் வந்தால் நீங்கள் அதை கட்டாயம் செய்ய தான் வேணும். அதெல்லாம் என்ன சொல்ல வரணுன்னா எஸ்ஏ நீங்கள் சாய்ஸ் பண்ணுற டைமில் தனியாக அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். 8 எஸ்ஏலையும் உங்களுக்கு எந்தெந்த எஸ்ஏ பர்ஃபெக்டாக எந்த எஸ்ஏ செக்ஷனில் எந்தெந்த எஸ்ஏ கிளியராக இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு ரெடி ஆகுங்க. அதே மாதிரி எந்தெந்த எஸ்ஏ வர வாய்ப்புகள் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன முறை இந்த செக்ஷன் வந்தேன்டா, அதுக்கு முதல்ல இந்த செக்ஷன் வந்தேன்டா, இந்த முறை வராத செக்ஷன் ஒன்றா வர வாய்ப்பு இருக்கு. வந்தது திருப்பி வருமாண்டாலும் நீங்கள் கடைசியாக ஒரு 3 வருஷம் பேப்பர் செஞ்சு அனுப்பிங்க ஃபுல்லாகவே. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான செக்ஷனில் இருக்கிற எஸ்ஏ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு டார்கெட் பண்ணணும். எல்லா எஸ்ஏக்கும் நீங்கள் ரெடியாகி தான் போகணும்.
8 எஸ்ஏ வருதுன்னா நீங்கள் 8க்கும் ரெடி ஆகணும் இல்லை. ஆனால் 8லையும் உங்களுக்கு ஐடியா இருக்கணும். ஏனெண்டா சில ஆக்களுக்கு இப்போ வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் எடுத்தால் சில ஆக்களுக்கு சவுண்ட் பிடிக்கும், சவுண்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஈஸியான்னு சொல்லுவா. லைட் கஷ்டம்னு சொல்லுவா. சில ஆக்களுக்கு லைட் ஓகே, சவுண்ட் கஷ்டம்னு சொல்லுவா. அப்போ உங்களுக்கு சவுண்ட் ஈஸியான்னு சொல்லி போகிறால் அங்கே சவுண்ட் வந்துச்சுன்னா நீங்கள் சவுண்டு டார்கெட் பண்ணலாம். அதே மாதிரி மாறி மாறி தான் வரப்போகுது. இப்போ போன முறை சவுண்ட் வந்தால் அந்த முறை லைட் அப்படி தான் வரும். ஆனால் 2023லையும் சவுண்ட் தான் வந்துச்சு, 2024லையும் சவுண்ட் தான் வந்துச்சு. அதை நான் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருந்தேன். ரீசன் என்னென்னா ஸ்ட்ரக்சரில் என்ன வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எஸ்ஏ வரும். அதை நான் உங்களுக்கு நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன்டா, இப்போ எஸ்ஏக்குரிய ஐடியாண்டா 8 எஸ்ஏக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. அதுலேயும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக சில எஸ்ஏஸ் இருக்கும். அப்படியான எஸ்ஏ 6 சாய்ஸ் பண்ணி அதில் நீங்கள் 4க்கு இன்னும் ரெடி ஆகிங்கன்னா இல்லை. அதுலேயும் ஒரு 25 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்திங்கன்னா 25 கேள்வி இருக்கும். ஸோ ஒரு கேள்வி வச்சு நீங்கள் எவரேஜ் பார்க்க இயலாது. ஸோ 25 கேள்வி நீங்கள் செஞ்சுட்டு ஒவ்வொரு 5வது எஸ்ஏ எடுத்திங்கன்னா மெக்கானிக்ஸ் வரப்போகுது. அப்போ மெக்கானிக்ஸ் உங்களுக்கு கிளியராக இல்லைங்கிறத பார்க்குறதுக்கு 25 கேள்வியும் செய்யுங்க. செஞ்சுட்டு எவரேஜ் மார்க்ஸை பாருங்கள். ஒரு எஸ்ஏக்கு ஃபைனலில் கிடைக்க போகுது 7.5 மார்க்ஸ். ஸோ அந்த குறிப்பிட்ட என்னது மெக்கானிக்ஸில் உங்களுக்கு அந்த 25 கேள்விலையும் எவரேஜ் எத்தனை மார்க்ஸ் வருதுன்னு வச்சு அதை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்னா ஃபைனல் பண்ணலாம். உங்களுக்கு மெக்கானிக்ஸ் சாய்ஸ் பண்ண இயலுமா, மெக்கானிக்ஸை சாய்ஸ் பண்ணால் மார்க்ஸ் வருமா, எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் நீங்கள் மாடல் கொஷன் ட்ரை பண்ணலாம். கட்டாயம் மாடல் கொஷன் நீங்கள் ட்ரை பண்ணுற நீங்களாக இருந்தால் ஸ்கீம் இருக்கணும். ஸ்கீம் இல்லாட்டி நீங்கள் எடுக்கிற விடையாக இருக்கும். விளங்கிட்டா? ஏன்னா கேள்வி எடுத்து ஒரு ஐடியாவில் என்ன ஸ்கீமை க்ரியேட் பண்ணி போகிற நீங்கள் ஒரு ஐடியாவில் க்ரியேட் பண்ணி போவீங்க. ஸோ அவர் எந்த மெத்தடில் என்ன விடை கொடுக்குறோ, அதாவது மார்க்ஸ் கொடுக்குறோ, அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுறது நல்லம் தானே. அதால் நீங்கள் ஸ்கீம் இருக்கிற கேள்விகள் செஞ்சால் நல்லம். அதுலேயும் குறிப்பாக பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்ஸையும் டார்கெட் பண்ணால் நல்லம். அது உங்களுக்கு எஸ்ஏக்கு மட்டும் இல்லை, கட்டாயம் ஸ்ட்ரக்சருக்கு இல்லை எம்சிக்கும் ஹெல்ப்பாக இருக்கும். ஏனெண்டா வளமையாகவே இந்த விஷயத்தை நான் சொல்லி முடிக்கேன். இப்போ எம்சிக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னா பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்ஸ்லையும் வளமையாக 2 எம்சிக்கு வர 6 எம்சிக்கு வரும். ஸோ நீங்கள் 50 எம்சிக்கு 6 கழிச்சிங்கன்னா 44 வரும். அப்போ பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்டை நீங்கள் படிக்காட்டியும் 44 எம்சிக்குள்ள ஒரு 35க்கு மேலே எடுக்கிறதுக்கு சான்ஸ் கூட. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எடுக்கிறதுக்கு சான்ஸ் பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்டும் படிக்கலாட்டி. நிறைய பேர் சொல்லிப்பாக மெக்கானிக்ஸ், வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன், ஹீட், எலக்ட்ரிசிட்டி இந்த 4ஐயும் நீங்கள் படித்தாலே எடுக்கலாம்னு சொல்லி. ஆனால் இப்போ கரண்ட்லி 2022, 23, 24 பேப்பர்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு இருக்கிற யூனிட்ஸில் இருந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்லேருந்து 4 எம்சிக்கு வருது, மெட்டர் அண்ட் ரேடியேஷன்லேருந்து 3 வருது, எலக்ட்ரானிக்ஸ்லேருந்து 3 வருது. அப்படின்னா அந்த 3 யூனிட்ஸ்லேருந்து 10 எம்சிக்கு வருது. அப்போ நீங்கள் பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்ஸை நீங்கள் படிக்கல, சிலபஸ் முடிக்கலன்னு சொல்லி போனீங்கன்னா 40 எம்சிக்கு செய்கிறதுக்கு சான்ஸ். 40ல் நீங்கள் 35 எடுக்கிறங்கிறது எவ்வளோ பாசிபிள்னு தெரியாது. அப்போ அதால் என்ன சொல்ல வரணுன்னா பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்டும் ஈஸி, சின்ன யூனிட். அதால் நீங்கள் அந்த 3 யூனிட்டையும் குயிக்காக படிச்சுட்டு நீங்கள் ஓர்டர்லாம் படிக்கணுமென்னு இல்லை. இந்த மெட்டர் அண்ட் ரேடியேஷன் எல்லாம் முன்னுக்கு இருக்கிற யூனிட்டை டிபெண்ட் பண்ணி ஏறிக்க மாட்டுச்சு. இப்போ எலக்ட்ரானிக்ஸ்ண்டா இப்போ எலக்ட்ரிசிட்டி தெரிஞ்சிருக்கணுமென்ற ஒரு நியதி இருந்தாலும், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு சொல்லி எடுத்தாலும், மெக்கானிக்ஸ் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சிருக்கணுமென்று இருந்தாலும், மெட்டர் அண்ட் ரேடியேஷன் முன்னுக்கு இருக்கிற யூனிட்ஸுக்கும் மெட்டர் அண்ட் ரேடியேஷனுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அதால் நீங்கள் பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்ஸையும் எவ்வளோது குயிக்காக கவர் பண்ணி அது ரிலேட்டிவான கேள்வியில் செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோது உங்களுக்கு மார்க்ஸ் கூடும். ஏன்னா பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்ஸ்லேயும் இருந்து 3 எஸ்ஏ கேள்வி வரப்போகுது. அப்படின்னா 7.5 படி 22.5 மார்க்ஸ் வரப்போகுது. அதனால் 10 எம்சிக்கு வரப்போகுது. அப்போ நீங்கள் நார்மலாகவே பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்டை படித்தாலே ஒரு 32.5 மார்க்ஸ் எடுத்துடலாம். மினிமம் 30 மார்க்ஸ் சரி எடுக்க இருந்தானே. அப்போ அங்காலஞ்சாலன்னு சொல்லி போட்டாலும் பாஸ் ஆகிடலாம். ஸோ பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல், இக்னோர் பண்ணாமல், கட்டாயம் சிலபஸ் முடிக்கலன்னு இருக்காமல் உங்களுக்கு 6 மாதம் டைம் இருக்குது. குயிக்காக அந்த 3 யூனிட்ஸையும் கவர் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளாஸ் போகணுமெண்டு கட்டாயமும் இல்லை. இருக்கிற ரிசோர்ஸ் புக்கையும் நோட்ஸையும் வச்சு லைட்டாக பார்த்து போட்டு அது ரிலேட்டிவான கேள்வியில் செஞ்சு பார்த்தீங்கன்னா ஓகே. உங்களுக்கு அந்த கேள்வி செய்வடுதா, உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னு இல்லை, என்னென்ன கேள்வி வருதுன்னு பாருங்கள். ஸோ நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முதல் அதை ஃபுல்லாக ஆராய்ங்க. அப்படின்னா ஒரு ஃபுல் பேப்பர் எடுத்திங்கன்னா 50 எம்சிக்கு 4 ஸ்ட்ரக்சர் 8 எஸ்ஏ வரப்போகுதுன்னா அதில் என்னென்ன விஷயங்கள் தொடர்ச்சியாக கேட்டு வருது, ஒரு வருஷத்தை ஆராயாமல் ஒரு 4-5 வருஷத்தை ஆராய்ஞ்சு போட்டு அதுலேயும் உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் செய்யப்படுது, எதில் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லி பார்த்து போட்டு அதை நீங்கள் கிளியர் பண்ணி போட்டு நான் சொன்ன எம்சிக்குரிய 155 ஹெடிங் எம்சிக்கு மெத்தட்டையும், அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர் மோட்டில் ஸ்ட்ரக்சருக்குரிய ஐடியாவையும், அதே மாதிரி எஸ்ஏக்கு நான் சொன்ன மாதிரி 8 எஸ்ஏக்கும் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுலேயும் குறிப்பாக 6 எஸ்ஏ டார்கெட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் 4 எஸ்ஏ செய்யணும். அதுலேயும் நான் சொல்லியிருந்தேன் பின்னுக்கு இருக்கிற 3 யூனிட்ஸையும் டார்கெட் பண்ணி நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டரில் ஒரு எஸ்ஏ வரும், அதே மாதிரி மெட்டர் அண்ட் ரேடியேஷனில் ஒரு எஸ்ஏ வரும், எலக்ட்ரானிக்ஸில் ஒரு எஸ்ஏ வரும். இந்த 3 எஸ்ஏ நீங்கள் சூஸ் பண்ணால் நல்ல. ஆனால் உங்களுக்கு மெக்கானிக்ஸ் கிளியர், வேவ்ஸ் அண்ட் வைப்ரேஷன் கிளியர்னால் நீங்கள் அதை சூஸ் பண்ணிடலாம். அந்த சூஸ் பண்ணுறதை நீங்கள் இன்னொரு ஆள் சொல்கிறத விட இப்போ உங்களோட சீனியராக ஓய்வெல்லாம் சொல்லிப்பா அந்த எஸ்ஏ சூஸ் பண்ணால் நல்லா, இது கஷ்டம், அதெல்லாம் அவோட கதை, அது அவோட வியூ, அவோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேறு, நம்மளோட சிச்சுவேஷன் நமக்கு தான் தெரியும். அதால் நீங்கள் என்ன செய்யணும்னா
ஒரு பேப்பர் எடுத்து செஞ்சு பார்க்குற, ஒரு கேள்வி எடுத்து செஞ்சு பார்க்குற, அதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா டிசைட் பண்ணணும். ஆனால் ஒரு பேப்பர் வச்சு உங்களோட லைஃபை டிசைட் பண்ணிடலாம். ஆனால் A level எக்ஸாமே ஒரு பேப்பர் தான் டிசைட் பண்ணுது. இருந்தும் அந்த ஒரு பேப்பருக்காக தான் நம்ம என்ன செய்யணும்னா இவ்வளோ காலமே எஃபோர்ட் போட்டு படிக்கும். அதால் நீங்கள் மேக்ஸிமம் தேவையில்லாத விஷயங்களை அவாய்ட் பண்ணி இந்த 6 மாதத்தையும் நான் சொன்ன பேட்டர்னில் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திக்கும், அதை நீங்கள் இக்னோர் பண்ணுங்கள். நான் சொன்ன சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திக்கும், அதை கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேயில் போயிட்டு இருப்பீங்க, அந்த வேயை கம்பேர் பண்ணுற டைமில் இந்த வே பெட்டராக இருக்குமெண்டா இந்த வேயை ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை எனக்கு நான் போகிற வே ஓகேன்னு சொன்னால் நீங்கள் அந்த வேலையே போங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்காக தான் படிக்கிங்க, எனக்காக படிக்கிறதில்ல. பட் நான் ஒரு ஐடியாவை ஷேர் பண்ணுறேன். அது 100% எல்லாருக்குமே சக்ஸஸ் ஆகும்னு கேட்டால் இல்லை, ஆனால் சக்ஸஸ் ஆகின பர்சன்டேஜ் கூட. அதால் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். மெயினாக ஒரு ரிப்பீட் பேட்சாக இருந்தால் கட்டாயம் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ரிசல்ட்டில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதோட ஃபைனலாக நான் சொல்ல வர விஷயம், இந்த வீடியோ நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியிலேருந்து எங்களோட ஃபேக்கல்ட்டியிலேருந்து எடுத்தோம். அதே மாதிரி இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு இந்த ஃப்ரெண்ட் 2 பேர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் ஜஸாக்கல்லாஹு ஹைர், அவங்களையும் கட்டாயம் உங்களோட ப்ரேயர்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் காய்க்கிறதுக்கு இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதையெல்லாம் நாங்கள் கட்டாயம் ஷேர் பண்ணுவோம். உங்களோட படிப்பு ரீதியாக நீங்கள் படித்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக உங்களோட அம்மா அப்பா கஷ்டப்படுற மாதிரி நாங்களும் இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுற மாதிரி நீங்களும் கஷ்டப்பட போடாங்கிறதுக்காக எங்களோட அனுபவத்தை வச்சு ஏழுமான அளவுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்வோம். இன்ஷா அல்லாஹ் ஃப்யூச்சர்லேயும் செய்வோம். ஸோ உங்களுக்கு என்ன சரி தேவைகள் இருந்தால் படிப்பு ரீதியாக ஏதாவது ஐடியாஸ் ரிலேட்டிவான விஷயங்கள் தேவைன்னா கட்டாயம் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்குரிய வீடியோஸையும் நாங்கள் ஃப்யூச்சரில் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி கட்டாயம் தேவையானவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோட வீடியோ மட்டும் சும்மா பார்த்துட்டு இருக்கிறது இல்லாமல் ஏழுமான வரைக்கும் இதை மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் எங்களையும் ப்ரேயர்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸாக்கல்லாஹு ஹைர். மறக்காமல் யூடியூப் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.